மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. பண்ணலாம், மக்களுக்கு பண்ணியிருக்காரு, ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. இப்போ கூட செயற்குழு பொதுக்குழு கூட 4000 பேத்துக்கு சாப்பாடு போட்டு அளவு பார்த்தா வருமா. ஒரு கருணை வள்ளல் சரிஞ்சிச்சுமா, என்னால் சகிச்சிக்க முடியும். ஒரு மனித கடவுள் காமராஜருக்கு பிறகு ஒரு நல்ல அரசியல் தலைவர் மக்களை இழந்துட்டாங்கம்மா. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் நம் தமிழகத்திற்கும் கிடைத்திட்ட ஓர் அரிய சொத்து புரட்சி கலைஞர் கேப்டன். வள்ளலுக்கு வள்ளலாம் வள்ளலாய் வாழ்ந்து மறந்திட்ட புரட்சி தலைவர். புரட்சி தலைவரின் வழியிலே வந்துட்ட எங்கள் வாழ்ந்த புரட்சி கலைஞர் அண்ணா என்று அழைக்கின்ற அறிஞர் அண்ணா, அண்ணான்னு அழைக்கின்ற எங்கள் செத்ததுக்கு சமயமா சமம். இன்னைக்கு இந்த எவ்வளோ பேருக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட கடை அடைப்பு லீவு அதெல்லாம் கொடுக்குறாங்களே, கேப்டனுக்காக செய்யலாம், ஒரு நல்ல மாமனிதருக்கு செய்யலாம் அல்லம்மா. அவரை மாதிரி ஒரு இதய தெய்வம் யாருமே இல்லையம்மா. எவ்வளோ பெரிய அவரோட சொந்த உழைப்ப இன்னைக்கு பொதுமக்களுக்கு எவ்வளவோ செஞ்சுக்கிறார். அவரு தலைமையில எங்களுக்கு மீட்டிங்ல பேசும்போது கூட மக்கள் எங்க கஷ்டப்படுறாங்கன்னு போய் பாருங்க, மக்கள் என்ன ஆகுறாங்கன்னு நீங்க போய் பாருங்க அப்படின்னு. காது கேளாதவருக்கு இன்னைக்கும் வருஷத்துல 50,000 கொடுக்குறாரு. வாய் பேச முடியாதவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு தான தர்மம் செஞ்சு, அதுதான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேனே அண்ணன், நான் இவ்வளவு நேரம் சொன்னேனே அவர் என் கூட பிறந்த அண்ணன். நாங்க கூட பிறந்த அண்ணனுக்கு கூட நாங்க அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. அதான் சொன்னேனே, ஒரு தெருவுக்கு மட்டும் தெரிஞ்ச என்ன இன்னைக்கு 234 தொகுதிக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன தெரிய மாவட்ட செயலாளர் தென் சென்னை எனக்கு போஸ்டிங் கொடுத்தவர் என் தலைவர். 234 தொகுதிக்கு எங்களை தெரியனா அது என் அண்ணன் தானே. அப்ப நாங்க உயிரை கொடுக்கறது இல்லை, தப்பே இல்லையம்மா, தப்பே இல்லையே. மனம் ரொம்ப வருத்தமா இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு போய் ஐயாவை பார்க்க முடியல, தலைவரை என்ன சொல்ல கூட்டமா இருக்கு, அடிக்க முடியல. பிளஸ் கடையே ரொம்ப சரியான கூட்டமா இருக்குது. ரொம்ப பிளஸ் வரும். ஆனால் கேப்டன் பற்றி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் தான் ரொம்ப இப்போ 2 மணி நேரம் நின்று அடிச்சுக்கிட்டு போகணும். கேப்டன் புதுக்கோட்டைக்கு போகும்போது அம்மா பிறந்தது கந்தரகோட்டை, பழைய கந்தரகோட்டை. அங்கே போகும்போது அவர் போய் பார்க்கும்போது ரசிகர் தலைவரை பார்க்கும்போது அவராக வச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் எங்கள் அவர் அப்பான்னு சொல்கிறதா, என் தலைவர்னு சொல்கிறதா, வீட்டில் குடும்பத்தில் ஒரு கொடுத்துட்டாரு அப்படிதான்.